வணக்கம். ஜனவரி பிறந்தாலே நமக்கு கவாத்து ஞாபகம் வரணும். அதாவது மல்லிச்செடிகளில் இந்த ஜனவரியில் நம்ம கவாத்து பண்ணிடணுங்க. அதிலிருந்து பிப்ரவரி மார்ச் எண்டுலேருந்தே நமக்கு பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போது விழாக்காலமானதால் பொங்கல் செலப்ரேஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் இப்போது மல்லிச்செடிகளை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சீசனில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். நீங்கள் லேட்டாக கட் பண்ணிங்கன்னா சீசன் குறையக்கூடிய நேரத்தில் குறைவான பூக்கள் தான் கிடைக்கும். நம்ம நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய நாட்களான மார்ச் ஏப்ரல் மே இந்த நாட்களில் பூக்கள் கிடைக்கணும், அதிக அளவில் கிடைக்கணுன்னா இப்போ நாம் கட் பண்ணிடணும். இந்த சீசனில் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட பூத்து முடிந்த நாட்கள்லேருந்து ஓரமாக ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்ட இந்த செடிகள் தண்ணீர் மட்டும் கொடுக்கப்பட்டு வளர்ந்த செடிகள் நல்ல பசுமையாக இருக்குது. இருந்தாலுமே நமக்கு பூக்கள் வேணும்னா நம்ம ட்ரிம் பண்ணி தாங்க ஆகணும். அப்படி பண்ணும்பொழுது தான் நமக்கு செடி ரெஃப்ரெஷ் ஆகி பூக்க ஆரம்பிக்கும். சீசனும் அதற்கு தேவையான சூழ்நிலையை கொடுத்துரும். இப்படி கட் பண்ண பிறகு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கம்போஸ்ட், மண்புழு உரம் இவற்றை நீங்கள் உரமாக கொடுக்கலாம். தோட்டத்தில் பாருங்கள், தக்காளி காய்ச்சிருக்கு, மிளகாய், கத்தரிக்காய் எல்லாமே காய்ச்சிருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் கீரைகளையும் பூக்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் எங்கள் தோட்டத்தில் எல்லா வகையுமே இருக்குது. மாமரம் பாருங்கள், பூ பூத்துருக்கு. என்னோடய சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா எல்லா செடிகளையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மண் பகுதியிலிருந்து ஒரு அடிக்கு விட்டுட்டு நீங்கள் ஒரே ஈவனாக கட் பண்ணிவிடுங்க. அப்படி கட் பண்ண அந்த தண்டுகளை நீங்கள் நட்டு வச்சு புதிய செடியும் உருவாக்கலாம். எங்கள் வீட்டில் நிறைய செடிகள் இருக்கிறதுனால நான் திரும்ப நட இடம் இல்லை, அதனால் நாங்கள் கட் பண்ணி விட்டுறோங்க. இப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி செடிகளை தவறாமல் இந்த மந்த்து நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அதிக பூக்கள் வேணும்னா இப்போவே கட் பண்ணிவிடுங்க. இப்படி கட் பண்ண செடி சீசன் முடிந்த நேரத்தில் நெருக்கமாக வச்சுருந்தோம். இப்போ இனி அது தளிர் வரணும். அதற்காக நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம செடிகளை வச்சிடலாம், க்ரோ பேக்ஸை. இப்படி கட் பண்ண இந்த தண்டுகளை நம்ம நட்டு வைக்கலாம். புதிய செடிகள் உருவாகிடும். பாருங்கள், எல்லாமே ஈவனாக கட் பண்ணியாச்சு. இன்னும் இதை நாங்கள் தனித்தனியாக கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுட்டு உரம் கொடுக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட் பண்ணி உரம் வச்சுருங்க. தேங்க்யூ.